நன்றாக சிந்தித்துக் கூறுங்கள் தேவேந்திர. படைப்புகளை உருவாக்குவதில் தடை ஏற்பட்டுவிட்டது. யுத்தம் முடிவடைந்த பிறகு தாம் தயாராகி விட்டான் என்பதை உணர்த்திவிட்டான். பாரபட்சமற்றவர். தேவர்களும் அசுரர்களும் ஓரணியாக இருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்தாக வேண்டும். அவரே முடிவெடு பிரச்சனையாகும். மற்றவர் பேச்சை தாங்கள் கேட்க விரும்புவதே இல்லை. ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஒருவேளை நீதி நியாயமாக இல்லாவிட்டால் நீதி வழங்குபவர் சந்தியா, மன்னிக்க வேண்டுகிறேன் தந்தையே. புரிந்த குற்றம்தான் என்ன? அவன் சூரிய தேவனின் வாரிசாவான். அருவருப்பாக உள்ளது. அவளுக்கென சில எல்லைகளை நான் வகுத்திருந்தேன். அவள் அவளுடைய எல்லையை கடந்து விட்டாள். போதும் சந்தியா, போதும். இது எனது கட்டளையாகும். நீ சனியின் முன்பு எந்த சூழ்நிலையிலும் நீ அவனுடைய தாய் நான் தங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னொரு முகத்தை பார்ப்பாய். தாங்கள் எனது தந்தையா? பின்னால் படைப்பின் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கும். அந்த ரகசிய பலனுக்கு இடைஞ்சலாக நீண்டதல்ல. ஏமா, மகனே. தாயே, இல்லை தாயே,